மறுபடியும் கூடிட்டு ஏற்கனவே 4 ரூபா 36 காசு 46 காசு கூடிட்டு மொத்தத்தில் 5 ரூபாய் ஏற்றுக்காங்க. அவங்க ஏற்றுக்கிறது 5, அதை 5ன்னு சொல்லாமல் 2 தவணையாக மாற்றிருக்காங்க. அதனால இன்னும் வருகிற காலங்கள் மிக கொடிய காலமாக இருக்கிற போகிறது. நம்ம அடுத்தின பெட்ரோல் ஒருவேளை 200 ரூபாயை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு வெகு சீக்கிரமாகவே நம்ம அதை பார்க்கணும். அப்படிதானே? தங்க வேலை வந்து நான் 3000 ரூபாய்க்கு விலை வந்துருக்கு நான் வாங்கிக்கிறேன். இப்போ 15,000 இருக்கு. யோசித்து பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே காரியங்கள் அது நடந்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை ஒருவேளை தாமதமாகிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலையிலேயே சொல்லுங்க, அலையிலேயே சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஆண்டவருடைய வருகை இருக்க போது? ஒரு அரசியல்வாதி நம்ம ஊருக்கு வராருன்ற உடனே தோரணைகள்லாம் கட்டி பேனர்லாம் அடிச்சு நம்ம எவ்வளவு அந்த இதை கொண்டாடுறோம்ல. ஒருத்தருடைய வருகையை நம்ம கொண்டாடுறோம். ஆண்டவருடைய வருகை சமீபம். அதற்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும்? தேசத்தை சந்திக்கணும். எப்படியாவது ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவருக்கு என்று நம்ம ஏற்படுத்தணும். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் உணர்ந்தவர்களாக நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம். உன் காரணத்தால் உண்மை போற்ற வந்தோம். இல்லையா? வார்த்தையினால் அவர் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்று இல்ல. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை. அக்கா நீங்க முன்னாடி வரலாமா? கிரீன் கலர் அக்கா வாங்க. சார் சார் நீங்க வாங்க முன்னாடி. பிடி சார் எல்லாம் பின்னாடி இருக்கக்கூடாது. ஆமா வாங்க, நீங்க தான் எங்களுக்கு ட்ரில் எடுக்க போறீங்க. வெரி குட். வாங்க அக்கா வாங்க. ஏன்னா பிரச்சனை என்னன்னா எல்லாருமே பின்னாடி தான் போறாங்க. ஆமா குட். சின்ன பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி வந்துடலாம். சூப்பர். ஆக்னஸ் சாரி ஆனி ஜனோ ஏய் நீ வாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் 4வது கடையில் பாட்டி தாத்தா மாதிரி உட்காந்துருக்கு. குட் குட். சரி, நேற்றைய தினத்துல நான் அந்த மியூசியம் போக சொன்னேன். எத்தனை பேர் போனீங்க? அந்த மியூசியம் பார்த்தது எத்தனை பேர்? கை தூக்குங்க. குட் குட். 4 5 பேர் 6 பேர். வெரி குட். ஆண்டனியனே ஃபேமிலியா போயிருக்காரு. வெரி குட். சரி, அப்போ கேள்வி இன்னைக்கு கேட்டலாமா? கேட்கலாம். சரி, புதிய ஏற்பாடு எந்த ஆண்டு அவர் முதன்முறையா அச்சிட்டு வெளியிட்டார்? கரெக்ட் தானா? ஆன்சர் கரெக்டா? என் செல்போன்ல தான் இருக்கு ஆன்சரு. பரவாயில்ல இருக்கட்டும். கரெக்டானே கொடுத்துடலாமா? பிரைஸ் கொடு. சரி, ஏங்க கை தட்டிடுங்க. இது 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 தப்பாவே இருந்தாலும் பிரைஸ் அவருக்கு தான். இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டார். வெரி குட். சொல்றேன் 14. சரி சரி. இவருக்கு முதல்ல கல்யாணம் ஆச்சா ஆகலையா? ஆச்சலான்னு அவங்க பேர், மனைவி பேர் அதுல இல்லை. அதுல போட்டிருந்தாங்க. ஆமா, மனைவியுடைய பெயரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மனுஷன் எப்படிதான் அவருக்கு டைம் கிடைச்சதுன்னு தெரியல. ஏன்னா 36 வயசுல இத்தனை பெரிய காரியங்களை கிட்டத்தட்ட 24 காரியத்தை அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்தியாவிலேயே முதலாவது அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? அதை ஃபவுண்டர் ஆஃப் 24 திங்ஸ். நம்ம ஒரு விஷயத்துக்கு அது ஃபவுண்டரா இருக்குமா? நான்லாம் என் 2 பிள்ளைகளுக்கு தான் ஃபவுண்டர். அதை தாண்டி ஒரு பெரிய அச்சீவ்மெண்டே பண்ணலை. ஆனா ஒரு 36 வயதுக்குள்ள அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்காருல்ல. இந்த 3 நாட்களும் நம்ம அவரை குறித்தே சிந்திச்சாலே போதும். நம்ம கேம்ப் சக்சஸ். நம்ம தானே ஜபமும் வேதமும் சிஎன் பால் இல்லைன்னா நம்ம கையில வேதம் இல்லை. அம்மாவா இல்லையா? அந்த அவருடைய ஜபம் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இங்க இல்லை. அதனால நிச்சயமாகவே இன்னும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நேரமாகிவிட்டது. நம்ம 10 மணிக்கு செய்தி ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம். நம்ம 10:15 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 11:15 நம்ம முடிச்சிருவோம். 11:30 நமக்கு இன்டர்வல் முடிச்சு அடுத்த செஷன் 11:30 கர்த்தருக்கு சித்தமானால் இன்னைக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 4 செய்தி இருக்கு. முதல்ல சொல்லியாச்சு.
இதுக்கு இடையில நம்ம ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா சார் இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஓரியன்டா எப்படி காஸ்பல் சொல்றது அது சார் சொல்லி கொடுக்க போறாங்க. அது வந்து நமக்கு ஆஃப்டர் லஞ்ச் செஷன்ல சார் அதை எடுக்க போறாங்க. சரியா? காலையில தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தங்க வராங்க. அவருடைய சாட்சி ரொம்ப நல்லா இருக்கும்னாங்க. அவருடைய செய்தியை நம்ம கேட்க போறோம். அதோட காலையில செஷன் முடியுது. மத்தியானம் சாருடைய செஷன் முடிஞ்ச பிறகு ஒரு செய்தி. அதுக்கு பிறகு ஈவினிங் 6 மணிக்கு மேல சந்தியா வெளியில வச்சு நமக்கு இன்னைக்கு கேம்பஸ் வெளியில அருமையான லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம வெளியில வச்சு சந்தியா வேலையை நம்ம பண்ண போறோம். அதுக்கு பிறகு நம்ம வெளியில இருந்தே சேர்லயே நம்ம உட்கார்ந்து ரவுண்டா இருந்து சாப்பிட போறோம். ஒவ்வொரு ஃபேமிலியும் அடுத்த ஃபேமிலியோட உட்கார்ந்து நம்ம அப்படி சாப்பிட போறோம். அதே குடும்பத்தோடலாம் இருக்கக்கூடாது. நான் நைட்டு பிரித்து விட்டுருவேன். டோக்கன் சிஸ்டம் போட்டு 1 2 1 2ன்னு போட்டு எல்லாத்தையும் நான் பிரித்து விட்டுருவேன். நீங்கள் தனித்தனியாக நான் சொல்கிற அந்த டீம் வைஸாக தான் இருக்கணும். சரியா? சரியா? அப்பா அம்மாவை தான் டெய்லி பார்க்குறியம்மா. இங்கேயும் வந்து அப்பா அப்பான்னா என்ன கொஞ்சம் அடுத்தவங்களோட எல்லாரும் உங்களுடைய அருகாமையில் இருக்கவங்களுடைய பெயரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா ஒரு 11 மணிக்கு உங்களை எழுப்பி கேள்வி கேட்பேன். இப்போ நீங்கள் உங்கள் பேரை சொல்லக்கூடாது. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பேரை கேட்டு இப்போ ஜனம் வந்து சாருடைய நேமை கேட்டணும். அவங்களுக்கு சாருக்கு என்ன சாப்பாடு பிடிக்குன்னு கேட்கணும். என்ன பிடிக்குன்னு கேட்கணும். என்ன சாப்பாடு? மட்டன் பிரியாணினா பிரியாணி சொல்லக்கூடாது. என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, ப்ரான் பிரியாணியா, வெஜிடபிள் பிரியாணியா, இப்படி நிறைய பிரியாணி இருக்கு. என்ன பிரியாணி இப்படிங்கிறத கேட்கணும். புரியுதா? ஒரே ஃபேமிலியா பக்கத்துல இப்படி உட்காரக்கூடாது. நீங்க பின்னாடி திரும்பி கேட்டுக்கோங்க. என்ன, நீ ஆண்டனி அவன்கிட்ட கேட்டுக்கோ, ஆண்டனி அவன்கிட்ட கேட்டுக்குவாங்க. மாத்தி மாத்தி நீ அவள்கிட்ட கேட்டுக்கோ. அப்படி ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஆக்டிவிட்டி முடிஞ்சிடும். நீங்க எந்திரிச்சு உங்க பக்கத்துல இருக்கவங்க பேர் சொல்லணும். அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குன்னு சொல்லணும். அதுக்கு பிறகு மத்தியானத்துக்கு மேல ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் உண்டு. அதுல அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்? பெயர் சொல்லி ஜெபிக்கணும். சரியா? பண்ணலாமா? இந்த கேம்ப்ல நம்ம இதை பண்ண போறோம். இது ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அடுத்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். சரியா? நேரம் கடந்து போயிட்டே இருக்கு. நம்ம அப்படி வர்ஷிப் பண்ணிருமாமா. நிறைவான எல்லாரும் நம்ம இருந்த இடங்களிலே நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதித்து நம்ம அடுத்த செஷனுக்குள்ளாக கடந்து செல்ல போறோம். நிறைவான ஆவியானவர் இந்த இடத்திலே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். ஒருவேளை 300 ஆண்டுகளுக்கு முன்பு, 323 26 ஆண்டுகளுக்கு முன்பு இதே கேம்பஸ்ல சீகன் பால் ஐயா, ரேமியஸ் ஐயா, இன்னும் தாமஸ் அப்படிங்கிற ஐயா, இன்னும் ஆரன் அப்படிங்கிற ஐயா, இப்படி அநேக மிஷினரிகள். ஐயோ, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. மிஷினரிகள் நடந்து தெரிந்த இடம், அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்த இடம், ஒரு தரிசனத்தோடு இந்த இடத்துல அவர்கள் வந்த இடத்துல ஆண்டவர் உன்னையும் என்னையும், உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக ஒரு பெரிய நோக்கம். நீங்க இந்த கேம்பஸ்குள்ள வந்ததே ஒரு நோக்கம் தான். சும்மா எல்லாம் நீங்க வரல. ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே நிறைவான ஆவியானவரை நாம் எல்லாரும் சேர்ந்து நான் அந்த பாடலை பாடும் பொழுது நம்ம அப்படியே சேர்ந்து ஆண்டவரை ஆரம்பிப்போம். உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுங்க. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டோம் என்றால் தேவன் மனதுருகி நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துல தரிசிக்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் அது விண்ணப்பமாக மாற வேண்டும் என்றால் நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு நாமே பாவம் இல்லை என்று போவார்கள், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நம்முடைய கண்களினாலே, நம்முடைய கால்களினாலே நாம் செய்த பாவங்கள், நம்முடைய கரங்களினாலே, நம்முடைய சிந்தனையினாலே நாம் செய்த பாவங்களுக்காக அவர் முழு முடியை அவர் சுமந்தாரே, சிலுவையை அவர் சுமந்தாரே, சாட்டையினாலும் ஆண்டவரே எங்களுக்காக நீர் அடிகளில் வாங்கினீரே அப்பா. ஒரு விஷயம் நாங்கள் நினைக்கிறோம், ஆண்டவரே நீர் எங்களோடு வாருங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து ஆண்டவரே நீர் பயணம் பண்ணுகிறார். என்னுடைய கரங்களை நீங்க பிடிங்க ஆண்டவரே, என்னுடைய குறைவுகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. நிறைவான ஆவியானவரே,
நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவர் நீர் வரும்போது குறைவுகள் பாட்டு நீர் மாறுமே. முடியாத சாத்தியமா நீர் வந்தால் சூழ்நிலை முடியாத சாத்தியம் நிறைவே நீர் வா நிறைவே நீர் போ நிறைவே நீர் ஆவியா நிறைவே நீர் வா நிறைவே நிறைவே பலவீனம் பலனாய் மாறுமே. சுரமாய் பலவீனம் பலனாய் மணியலே மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை முடியாத சாத்தியம் நீர் சூழ்நிலை நிறைவே 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 ஆவியா நிறைவே 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 வனாந்திரம் வயல்வெளியா ஆளாந்து அயநிலமா வனாந்திரம் வயல்வெளியா ஆளாந்து நீர் வந்த சூழ்நிலை முடியாத சாத்தியமா நீர் வந்த சூழ்நிலை முடியாத சாத்தியமா நிறைவே நீர் நிறைவே நீர் நிறைவே ஆவியா நிறைவான ஆவியா நீர் வரும்போது குறைவுகள் நிறைவான ஆவியா நீர் வரும்போது குறைவுகள் நீர் சூழ்நிலை முடியாத சாத்தியமா நீர் வந்த சூழ்நிலை முடியாத
சாத்தியமா நிறைவே நீர் எஸ் லார்ட் நீர் வாருங்க ராஜா நீர் வாங்கப்பா நீர் வாங்க ராஜா ஆவியா நிறைவே 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 எங்களை அதிகமாக நேசிக்கின்ற ஆண்டவரே மாற்றுத்திறனாளிகளாக எங்களை தேடி வந்தீரேன் அப்பா. அந்த சப்பானி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே அந்த பத்தினியின் குருடன் உங்களை சத்தமிட்டு அழைக்கப்படுது. ஆண்டவரே நீர் திரும்பினீரே, உம்முடைய மனது அவர்களுக்கு மேல் நோக்கமாக இருந்தது. நீர் அவர்களை காண்கிறது எல்லோயி ராஜா. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறது சமாதான கர்த்தர். ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறார், நீர் அழைத்தவர், எங்களை வழிநடத்துகிறேன், எங்களை உண்மையுள்ளவராக எங்களை நேசிக்கிறேன். நீர் பொய் சொல்ல மனிதன் அல்லவே, நீர் மனமாற மனிதன் அல்லவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறேன். ஐயோ நான் நன்றி சொல்றேன். கோடான கோடி நன்மையில் ஏறெடுக்கிறோம் நாளிலே. அன்றவரே நாங்கள் கூடி இருக்கிறோம் சுவாமி. அன்றவரே அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அன்றவரே உடைய அபிஷேகத்தின் ஆவி, அபிஷேகத்தின் வல்லமை அன்றவரே இந்த இடத்தை ஆட்கொள்ளட்டும். மீதியான வேலையுடைய கருத்துல தருகிறோம். செய்து கொடுக்கிற அந்த என்னையும் சுவாமி வருகிற ஆல்பர்ட்டையாம அருமையான ஸ்போர்ட்ஸ் வரக்கூடிய அருமையான அண்ணனை அவரை இன்னும் தட்சிணாமூர்த்திய சார, இன்னும் மாலையில வரக்கூடிய சார பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவருடைய மன்னாவை சரியான நேரத்தில் நாங்கள் கொடுங்க. தேவன் தாக்கை கருணைத்தான் மீதியாளர்களுடைய கருத்து இயேசு நாமத்தில் கேட்கிறேன். ஜீவன்ல நல்ல பிதாவே. எல்லாரும் அமர்வோம். இந்த தண்ணி எடுத்துக்கோ அப்பா. அபிஷேகத்துல எனக்கு நிக்கவே முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாவே என்னோட பேசினார் அப்படிங்கிறத மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆராதனை வேலையில ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார், என்னோடு பேசினார் அப்படிங்கிறத மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த லீடு மைக்கு ரெடி ஆகிட்டுல, லீடு மைக்கு ஒர்க் ஆகுதா? அதை கூட எடுத்தோம். இது இடையில இதான் அந்த லீட் மைக்கு. ஓகே டன். அதெல்லாம் மாட்டி தான் இருக்குல்ல. ஆமாம். உங்க நாமும் உயரனும் எங்கு மேன்மையடை. இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இதே நம்ம போயிடும். ரைட், இருக்கட்டும். வேண்டாமா, வேண்டாம். பேட்டரி மாத்திக்கலாம். ஆனால் பேட்டரி இருக்குல்ல அமல்னே, அமல்ராஜனே? அப்படியா? இல்லை, பேட்டரி இல்லை, எல்லாம் காலி. ஆமாம், பேட்டரி மட்டும் நீங்கள் எப்படியாச்சும் ஃபோனில் வாங்குறதுக்கு மட்டும். லீடு வந்துட்டு, பட் அது ஒர்க் ஆகலை. அது ஆப்ரேட்டர் இல்லைல்ல நம்மகிட்ட. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சரி, ரைட். காலையில நேற்றுக்காவது வெறும் பொங்கல், தூங்குறவங்க எந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இட்லியும் சேர்த்து கொடுத்தாங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செஞ்சாரு. கரண்ட் இல்லை, அதனால வடை வரல. வடையும் வந்திருந்தது. நம்ம எல்லாம் பெட்ஷீட் போட்டே படுத்துருக்கலாம். இல்லை. ஆமா தானே? அண்ணன் எப்படி பிளான் பண்ணியிருக்காரு பாருங்க. சட்னியா, வடையா, இட்லியா, பொங்கலா, நல்லா யோசிக்கிறார். அந்த உற்சாகத்தோட நம்ம தூங்கிடாம இந்த செய்தியை நம்ம என்ன பண்ண போறோம்? கேட்க போறோம். இன்னைக்கு நேற்றுக்கு நம்ம என்ன செய்தி கேட்டோம்? வேதமும் மிஷினரி வாழ்க்கையும் இல்ல. இன்னைக்கு ஜெபமும் மிஷினரி வாழ்க்கையும் நம்ம பார்க்க போறோம். அப்படிதானே? வேதத்துல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். சொந்தமான கட்டுக்கதைகளை நான் இங்க சொல்ல போறது இல்லை. வேத வசனத்தின் மூலமாக
ஆண்டவர் உங்களோடு இடைப்பட போகிறார். இல்லையா? நம்ம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த வார்த்தை என்னோட ஆண்டவர் பேச போறாரு. அதாவது நான் இன்னைக்கு காலையில யோசிச்சேன், பால் வெள்ளையா இருக்கு, அப்ப ஏன் அதை நம்ம சூடு பண்றோம் சொல்லுங்க? ஏன் பாலை சூடு பண்றோம் சொல்லுங்க பாப்போம். உடனே சொல்லுங்க, கெட்டு போயிடும். இல்லையா? கை தட்டுங்க. நீங்க எல்லாம் பயங்கரமா யோசிக்கிறீங்க, ஒருவேளை பாலை வேற எதுலயாவது கரைச்சி ஊற்றுவாங்களோ அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. நல்லா கவனிங்க, வெள்ளையா இருக்கக்கூடிய பாலையே நம்ம என்ன பண்றோம், அப்பளுக்கு இல்லாத ஒரு பாலை சூடு பண்றோம். ஏன் சூடு பண்றோம்? அந்த சூடு பண்ற ப்ராசஸ்க்குள்ள போனாதான் கெட்டு போகாது. இல்லையா? இப்ப நீங்க எல்லாருமே பால், இங்க நடக்கிறது என்னது, சூடு பண்றோம். இல்லையா? அப்பப்ப நம்மளை என்ன பண்ணிக்கிடணும், சூடு பண்ணிக்கிடணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா உங்களை என்ன பண்ணிடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த அனலை உண்டு பண்ணுகிற இடம் தான் இந்த கேம்ப். இல்லையா? இப்படிப்பட்ட ஊழியர்கள் என் மூலமாக, ஆல்பர்ட் ஐயா மூலமா, அருமையான ஐயா மூலமா, அப்படி ஒவ்வொருத்தர் மூலமா வெவ்வேறு கோணங்கள்ல ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இல்லையா? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இல்ல, உண்மையிலே ஆண்டவர் என்னோட பேசுறார். முதல்ல என்னோடய பேசுறார். என்கிட்ட பேசுனாதான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும். என்கிட்ட அந்த வார்த்தை நிலைவரமா இருந்தாதான் அந்த வார்த்தை வல்லமையா வெளியில வரும். இல்லைன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரி சிக்னிஃபைஸ் நத்திங். பயங்கர சத்தம், ஆனா பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் சத்தம் பயங்கரமா இருக்கு, அப்படிதானே? நான் சொன்னேன், பம்பிங் பாஸ்டர் ஜம்பிங் பீப்புள்னு. பாஸ்டர் இங்க இருந்து பம்ப் பண்ண சபை மக்கள் துள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கீபோர்டிஸ்ட் பார்த்து சொல்றாங்க, இந்த சி மேஜர் பிடிங்க, இதை பிடிங்க. அந்த காடை பிடிச்சாதான் அங்க என்ன நடக்குது, அந்த ஒரு அனாயிண்டிங் வருது. காடை பிடிச்சு முடிக்கும் போது அனாயிண்டிங் ஓடிடுது. இல்லையா? அப்போ அது அனாயிண்டிங் இல்லை, அது ஒரு விதமான ஒரு ஸ்பிரிட். அவ்வளவுதான். பரவசத்தை உங்களுக்கு கொடுக்குறோம், அவ்வளவுதான். நானே யோசிச்சு பாருங்க, நான் அடிக்கடி டெம்ட் ஆகிறேன், ஐயோ அந்த அண்ணன் அந்நிய பாஷை பேசுறாரு, நானும் பேசணும். நல்லா கவனிங்க, அந்நிய பாஷை ஆண்டவரோட நீங்க பேசுறதுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு காரியம். இல்லையா? அதை நம்ம பொது இடங்கள்ல பேசினா அதற்கான அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னா கூட, ரீகாபா அப்படின்னு நான் சொன்னா அதோடைய தமிழ் அர்த்தத்தை என்ன பண்ணணும், சொல்லணும். இல்லைன்னா பேசக்கூடாது. இப்போ நீங்க பாட்டுக்கு பேச, நான் அங்க இருந்துட்டு பாஸ்டர் நல்ல பாஸ்டர், இவருக்கு நம்ம காணிக்க கொடுக்கலாம், ஏன்னா இவருக்குள்ள அபிஷேகம் இருக்கு, அப்படி நான் அளவீடு பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சிடுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போதே, நான் ஒரு வசனத்தை நேற்று வாசித்தேன், ஜெபம் பண்ணும் பொழுது ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னு ஒரு வசனம். நான் இன்னைக்கு எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் நேற்றைக்கு மீட்டிங்ல எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம், 1 பேதுரு, அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்க முடியுமா? ஆமா, 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க பாப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாய் இருங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம தலைப்பே. நல்லா கவனிங்க, அது என்னது? தெளிந்த புத்தி நம்மள்ட்ட இல்லையா? தெளிந்த புத்தி நம்மள்ட்ட இல்லையா? நிதானிக்கிற புத்தி இல்லையா? இருக்கு. டேவிட் கணேசன் அடிக்கடி சொல்வாரு, இன்னைக்கு அறிவு இருக்கு நம்ம கிறிஸ்தவர்கள்ட்ட, ஆனா புத்தி இல்லை. என்ன இல்லை? புத்தி இல்லை. அறிவு பெருத்தவர்கள் கிறிஸ்தவர்கள், அறிவு பெருத்தவர்கள், ஆனா புத்தி இல்லை. நல்லா கவனிங்க, வேதத்துல அடிக்கடி இந்த புத்தியும் புத்திமானாய் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிதானே? எப்படிங்க? உங்களுக்கு எழுதுறதுக்குல்ல அக்கா, ஏதாவது பேப்பர் ஏதாவது இருக்காக்கா? அவங்களுக்கு எழுதுறதுக்கு கேட்குறாங்க. ஏதாவது ஒரு புக் மாதிரியோ, பென் வேணுமா? பென் இருக்கு. நம்ம ஒரு பேடு, நோட் பேட் ஒன்று வாங்கிருக்கலாம்ல, மறந்துட்டோம். ஏன்னா கேம்ப்ல நிறைய செய்திகள்
நம்ம முடிஞ்சா வாங்கிடுவோம், அடுத்த செஷனுக்கு முன்னாடி வாங்கிடுவோம். இருக்கா? புரியல? ஆமா, இல்ல சுமன், இப்ப அடுத்த 4 செய்தி வருது. அவங்க நிறைய பேர் எழுதுறாங்கல்ல, இங்க கடைகள்ல ஏதாவது ஒரு 10 ரூபா 15 ரூபா தான் ஆகும். வாய்ப்பு இருந்தா இருக்கும்ல. இந்த சுமன் ரெடி பண்றாங்க, பண்ணிடலாம். சரி, வெரி குட். உங்களை இதயம் கலங்காது இருப்பதாக, நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் தந்துடும், நீங்க நோவே சொல்ல மாட்டோம். சரி, ஜெபம் பண்ணுவதில் ஜாக்கிரதையா இருக்கும். அது என்னது? ஜெபிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கும். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிடுறீங்க? நீங்க சொல்லணும், பேசணும். ஏன்னா நீங்க பொங்கல் சாப்பிட்ருக்கீங்க, நீங்க கவனிக்கிறீங்கன்னு நினைச்சு நான் பேசிக்கிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லையா? வெரி குட். நீங்க எனக்கு இப்ப பதில் சொல்லணும். ஜெபிக்கும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறாங்க. எப்படி எல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். நீ காலையில எத்தனை பேர் ஜெபிச்சீங்க? ஆண்கள் நாங்க எல்லாரும் ஜெபம் பண்றோம், அதனால நாங்க தைரியமா கை தூக்குவோமே. இங்க பாருங்க, நான்லாம் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இன்னைக்குதான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அதனால நான் தைரியமா கை தூக்குறேன். இல்லையா? சிலர் சொல்லுவான், டேய் குளிச்சிட்டா? இல்லை, இன்னைக்கு தான் குளிச்சேன். இல்லையா அப்படிமா. அந்த மாதிரி நான் இன்னைக்கு தான் ஜெபம் பண்ண மாதிரி. சரி, பெண்கள் பார்த்தீங்களா, நீங்க காலையில கூடி ஜெபிக்கல, அதனால உங்களால ஜெபிக்க முடியல. பாருங்க, ஜாக்கிரதையா இருங்கள். ஜாமக்காரனுக்கான ஒரு குணம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம இந்த தரங்கம்பாடி கோட்டை, அந்த கோட்டையில என்ன இருக்கு? ஒவ்வொரு கோட்டை, அந்த சுவர்ல ஒரு ஓட்டை இருக்குல்ல, அது எதுக்கு அந்த ஓட்டை வச்சிருக்காங்க? தூரத்துல கப்பல்ல வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் அதை என்ன பண்ணிடுவாங்க? கண்டுபிடிச்சு இங்க இருந்து சுடவோ அலர்ட் பண்றதோ, ராஜாவை பதுங்கு குழிக்குள்ள போக வைக்கிறதோ ஏதோ ஒண்ணு நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? அப்ப ஜாக்கிரதையா இருங்கள். அப்படின்னா சாத்தான் உடைய வலைகளிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு ஜபம் நமக்கு ஒரு வேலியாக இருக்கிறது, நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடகமாக இருக்கிறது. ஜெபிக்காத வாழ்க்கை வேஸ்ட். ஜெபிக்காம நீங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. விண்ணப்பம் பண்ணாம ஜபம்னா நம்மளுடைய அப்பாவோட பேசுறது, ஏசப்பாவோட பேசுறது. இல்லையா? அப்போ நீங்க பேசாம வந்து உட்கார்ந்துருந்தா, ஆண்டவரே இன்னைக்கு என்னோட பேசுங்கன்னு கேட்டா அவர் எப்படி அவங்கள்ட்ட பேசுவாரு? ஏன்னா ஆண்டவர் வந்து ரொம்ப கோவப்படுவார். எப்படி தெரியுமா? கோவம்னா உங்களை பிடிக்காம இல்லை, உங்களை பிடிச்சதுனால வர்ற கோவம். புரியுதா? புரியுதா? இப்போ என் பாப்பாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்டா அவர் 2 நாள் பேசலன்னா நான் அவள் மேல கோவமாயிருந்தேன். ஏன்? ஏன்னா அவன் என்கிட்ட பேசல. அப்ப யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமான எனக்கே அவ்வளோ அன்பு இருக்கும் பொழுது அன்பின் மிகுதியினால் ஆண்டவர் கோபத்தை காட்டுவார். ஒருவேளை ஆண்டவரோட நீ பேசாம இருந்தா அந்த கோபத்துக்கு நீ என்ன ஆயிருவ? ஆளாயிருவ. ஒருவேளை இந்த நாளிலே வேதத்திலே ஒரு சிலரை நாம் பார்க்க போறோம். ஜெப வீரர்களை, பிரேயர் வாரியர்ஸ் அப்படின்னு அடிச்சேன் நதைக்கு. சரியா? அப்ப எனக்கு முதல்ல எனக்கு அதுல தோணுதே ஏசப்பா தான். என்ன பண்றாரு? காலையில அதிகாலையில 3 மணி 2 மணி வேலையில எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு? ஜெபித்திருக்கிறார், பாரத்தோட ஜெபித்திருக்கிறார். 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க கூடாதான்னு தன்னுடைய சீஷர்களை என்ன பண்ணியிருக்கிறார்? அலர்ட் பண்ணியிருக்கிறார். அதை போதிக்கிறவராக இருக்கிறார். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை கூறிக்கொண்டே வருகிறார். அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் பொழுது ஜெபிக்காம அவர் செய்யவே இல்லை. இல்லையா? அவர் தன்னுடைய பிதாவிடத்திலே கேட்காமல் ஒரு அற்புதத்தையும் நிறைவேற்றவில்லை. இப்ப நல்லா கவனிங்க, நான் தான் கடவுள், இங்க வந்திருக்கேன், நீங்க என்ன கைங்க ஐயா எனக்கு கண்ணு தெரியலையான்னு சொல்றீங்க, நான் உடனே உங்களை குணமாக்குவேனா? 1 நிமிஷம் பொறுப்பா, நான் எங்க அப்பாட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேனா? அப்படி கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? இவர் பெரிய ஆள் நினைச்சா இவங்க அப்பா தான் பெரிய ஆள் போலையே, அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கி நம்ம எப்படியாவது அங்க போயிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிதாவை கனம் பண்ணுகிறார். அதுதான் திரியேகம், ட்ரினிட்டி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருங்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு. வனாந்தரத்துல அந்த மலை உச்சிக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருக்கிறார். தேற்றவாளனுடைய அந்த சப்போர்ட்ல தான் ஆண்டவர் என்ன பண்றார்? ஊழியத்தை செய்கிறார். சரி,
ஆண்டவர் ஜெப வீரர், மாற்று கருத்து இல்லை. வேற யாரு ஒரு ஜெப வீரர் அப்படின்னு பார்த்தா யோசபாத் ராஜா. 1 நாளாகமும் 17வது அதிகாரம் 2 நாளாகமும் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது வாசிக்கணும். கர்த்தர் 17 2 நாளாகமும் 17வது அதிகாரம் 3வது வசனம் 17:3. அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் கடந்து இல்ல கர்த்தர் யோசபாத். சரி, ரொம்ப சிம்பிள். கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார். நேற்றுக்கு கூட நான் கேட்டேன், நீங்க இயேசுப்பாவோட இருக்கீங்களா, இயேசுப்பா உங்களோட இருக்காருன்ட்டு. இதை வச்சுதான் நான் கேட்டேன். நல்லா கவனிங்க. அவர் ஆகாப் ராஜா வீட்டுக்கு போறாரு, சம்பந்தம் கலக்கிறார். அங்க மட்டன் சாப்பாடு, நல்ல ஆடை வெட்டி அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. கீழையாத் ராமா அப்படிங்கிற இடத்துல ஒரு யுத்தம் நடக்கும் போது அதுக்கு இவர் என்ன பண்றாரு, யோசபாத் ராஜாவுடைய சேனைகளை வாடகைக்கு கேட்கிறாரு. நம்ம 2 பேரும் இப்போ மாப்பிள்ளை மச்சான் ஆகிட்டோம், நீங்க என்ன பண்றீங்க, உங்க சேனையை கொண்டு வாங்க, 10 லட்சம் பேர் நீங்க வச்சிருக்கிறீங்க, நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு உடனே யோசபாத் ராஜா என்ன சொல்றாரு, சரின்னு சொல்லாம ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபித்து இந்த காரியம் ஜெயமா இருக்குமா அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம யுத்தத்துக்கு போவோங்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல என்கிட்ட ஒருத்தர் இருக்கா, மிகாயா அப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கா, ஆனா அவன் எப்பவுமே எனக்கு எதிராக தான் தீர்க்கதரிசனம் சொல்லுவான், இருந்தாலும் நீங்க சொல்றதுனால நான் அவரை கூப்பிடுறேன்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு. அந்த மிகாயா தீர்க்கதரிசி வர்ற வயதுல கூட வர்றவன் சொல்றான், இங்க பாரு, ராஜா யுத்தத்துக்கு போவாரு, ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நீ சொல்லிடு. ஏன்னா 400 தீர்க்கதரிசி ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன், அவன் வாயில பொய்யின் ஆவி இருந்திருக்கு. ராஜா நீங்க போங்க, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு அவன் சொல்லிட்டான். ஆனா நீயும் அதே மாதிரி சொல்லுன உடனே இவன் என்ன தெரியுமா சொன்னா, என்னுடைய தேவனாகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஜெபம் பண்றான். மிகாயா தீர்க்கதரிசி. யோசபாத் ஜெபம் பண்றான். நல்லா பாருங்க, ஜெபிக்காமல் சென்ற காரியம் ஜெயமாக இருக்காது. ஆகாப் ராஜா இவர்களுடைய வார்த்தையில கேட்காமல் அந்த யுத்தத்துக்கு செல்லுறான். சகரியா தீர்க்கதரிசி அறிவிச்சபடி அவன் என்ன பண்றான், அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினது, நாய்கள் நக்கியது. யோசித்து பாருங்க, யோசபாத் ராஜா விடுவிக்கப்படுறான். அந்த யுத்தத்துல அவனை கொலை செய்ய தேடுறாங்க, சுற்றி அவனுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆண்டவர் அவன் கூட இருந்து அவனை என்ன பண்றாரு, வெற்றி சிறக்கப்படுகிறார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். நீ ஜெபிக்காம கர்த்தர் அவன் கூட வர மாட்டார். ஆண்டவருக்கு யோசபாத் ராஜாவை ஏன் பிடிச்சதுன்னா, அவனுடைய பிதாக்களை போல் இல்லாமல் தேசத்தில் உள்ள விக்கிரகங்களை உடைத்து போட்டான், மேடைகளை தகர்த்து போட்டான் இருக்கு. அந்த யூதேயா தேசத்துல ஒவ்வொரு மூளை முடுக்கெல்லாம் முதல்ல கிராம மிஷினரி இயக்கத்தை ஆரம்பிச்சதே யாருதான், யோசபாத் ராஜா தான். தன்னுடைய லேவியர்கள், ஆசாரியர்கள், வேதபாரர்களை கூப்பிட்டு தெருவா போய் என்ன பண்ண சொல்லியிருக்கிறான், வேதத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கிறான். அதுக்கு பிறகு அந்த யுத்தத்துல கூட கொயல் டீமை முன்னாடி அனுப்பியிருக்கிறான். பாடகர்களை என்ன பண்ணியிருக்கிறான், முன்னாடி அனுப்பியிருக்கிறான். மோவாபியர், அம்மோனியருக்கு எதிராக பெரிய வெற்றி பெறான். அவன் மாத்தி அவனை குத்திட்டான். இவன் போகவே இல்லை. பாடகர்கள் பாடுறாங்க, அங்க குத்திடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஜெபத்தின் வல்லமைக்கு அளவே இல்லை. இல்ல அப்படிதானே? நம்ம ஜெபிக்க தேவன் நம்மோடு இடைப்படுவார். ஜெபிக்காத வாழ்க்கை கியர் இல்லாத வண்டி மாதிரி, ஸ்டியரிங் இல்லாத வண்டி மாதிரி, அது பாட்டுக்கு போகும். எவ்வளவு தூரம் போகும்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா என்ன நடக்கும், விபத்து நடக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே நாம் ஜெபிக்காமல் இருந்தால், ஊழியர்களை செய்கிற நாம் ஜெபிக்காமல் இருந்தால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஜெபிக்காம நம்ம ஊழியத்தை செய்வோம் என்றால், இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், ஜெபித்து என்னிடத்திலே காரியத்தை ஒப்புவித்து
நீ என்ன பண்ணு செய்ய அப்படிங்கிற. பாப்பா இங்க வா. இங்க வாடி, பயப்படாத, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். டீ டீ எடுத்துட்டு வா, ஒரு டீ எடுத்துட்டு வா சூடா, சரியா? கவனிங்க, முதலாவது காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம்? ஜெபத்தின் வல்லமை. ஆண்டவரோடு நம்ம நெருங்கி ஜீவிக்கணும். எசப்பா, நான் ஒரு செல்போன் வாங்க போறேன், எசப்பா நான் என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு நீங்க கேட்கணும். இல்லையா? நம்ம என்ன பிரதர், செல்போன் வாங்கணும்னா நீங்க பிளிப்கார்ட்ல போய் கேட்டகரி வைஸா பிரிக்கணும். அவன் சொல்லிட போறான் எது விலை கூட எது விலை கம்மி. உங்க பட்ஜெட் எவ்வளவு? 40,000. அப்ப 2க்கும் நடுவில் வாங்கிருங்க. அதுல 4 மொபைல கம்பேர் பண்ணி பாருங்க, யூடியூப்ல வீடியோ பாருங்க. இது நம்மளுடைய ஞானம். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணணும்? we should make an application. அப்ளிகேஷன் இல்லாத ஜெபம் வேஸ்ட். அப்ளை பண்ணணும். வேலை நடக்காது ஆண்டவருடைய கிருபை. முதலாவது ஆண்டவரிடத்திலே நம்ம அப்ளை பண்ணி, ஆண்டவரே என்னுடைய காரியத்தை ஜெயமாக பண்ணுங்க அப்படின்னு நம்ம பண்ணிட்டு போகிற இடம் சக்சஸ்ஃபுல்லா. அல்லேலூயா. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த கேம்ப். யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம்ல. இதுக்கு நம்ம டிசைன் பண்ணதே 1 மாசத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். செய்தியாளர்களை 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம பிடிச்சிட்டோம். இந்த ரூமை புக் பண்ணிட்டோம். எல்லாமே நம்ம ஆயத்தமாகிறோம். எதனால ஆயத்தமாகிறோம்? ஜெபம் நம்மளை இயங்க செய்கிறது. நம்ம இயங்க செய்கிற அந்த எந்திரமே ஜெபம் தான். ஜெபம் இல்லைன்னா முடியாது. 2வது, பவுலுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தை 16வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறது. தேங்க்யூ கிளாஸ். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் வசனம் 25 வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள். அருகில் இருந்தவர்கள் அதை கேட்டார்கள். அதாவது ஊழியர்களை சிறையில் அடைச்சா கூட அங்கேயும் ஊழியம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பவுல். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய நாள ஜெயில தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? கழிச்சிருக்கிறாரு. சீகன் பால் ஜெயில இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் முழுமையா அவர் ஜெயில இருந்திருக்கிறார். சரியா? அப்போ அவர்கள் ஊழியம் பண்ணின நாட்களிலே அவங்க வந்த இடம் டேனிஷ் இல்ல, டேனிஷ் டென்மார்க்கை சேர்ந்தவர்கள் ஆட்சி பண்றாங்க. பட் இவங்க வந்த இடம் எங்க இருந்து? ஜெர்மனி போன்ற இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. ஜெர்மன்ல இருந்து. இங்க நீங்க பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு வீட்லயும் ஜெர்மனிங்கிற வேர்டு இருக்கு. யாரோ ஒருத்தங்க, ஆமா டென்மார்க், ஆமா மன்னர் அனுப்புறாரு. மன்னருக்கு ஊழிய வாஞ்சி இருந்திருக்கு. மன்னர் 6,000 ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்காரு அந்த காலத்துல. பட் இங்க உள்ளவங்க என்ன பண்ணல, அந்த கப்பல்ல வரும்போது கப்பல் சேதமா இருக்கு, அதனால அந்த ரூபாலாம் என்ன இருக்கு, தொலைஞ்சு போயிருக்கு. ஆனா இங்க உள்ளவங்க அவரை என்ன பண்ணல, ஏற்றுக்கிடல. அதை எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? இன்னைக்கு கூட நம்மளை ஏற்றுக்கிடல. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். நேற்றுக்கு நைட்டு நானும் ஃபாதரும் வாக்கிங் போனோம் ஒரு 10 மணிக்கு. அப்போ ஒரு 3 வாலிபர்கள் செல்போனை பார்த்துக்கிட்டு சத்தமா பேசுறான். அவன் இன்னொருத்தனுக்கு லவுட் ஸ்பீக்கர்ல சொல்றான், டேய் இந்த போட்டோ எனக்கு வேண்டாம், வேற போட்டோ அனுப்பு அப்படிங்கிறான். அவன் சொன்ன டோன்ல நான் சொல்ல முடியாது, இது நம்ம பரிசுத்தமான இடம், இதுல நான் அதை சொல்ல முடியாது. நம்ம நேற்றுக்கு ஜெபிச்சோம் வாலிபர்களுக்காக. நேற்றைக்கு 10:40க்கு ஒரு பெண்ணும் ஒரு பையனும் அந்த கடற்கரையில உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. 1 மணி நேரமா, 11 மணி ஆகுது பேசிக்கிட்டே இருக்காங்க.
அந்த பக்கம் பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க, இந்த பக்கம் பெண்கள் பேசிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு குடும்பம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கப்படலை. நம்மள மாதிரி இப்படி வசனத்தை கேட்கறதுக்கான பொங்கலை போட்டு வசனம் சொல்ற வாய்ப்பு கிடைக்கல. இல்லையா? நமக்கு எவ்வளவோ ஃபேனு, எல்லா வசதியும் கொடுத்து நமக்கு என்ன பண்றோம்? வசனத்தை நம்ம கொடுக்கிறோம். ஆனால் பவுல் சிறைச்சாலையில இருந்து தான் எழுதினாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுறேன்னு பிலிப்பு எழுதும்போது அவர் சிறைச்சாலையில இருந்து எழுதுறாரு அந்த நிருபத்தை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அந்த நிருபத்துல அநேக இடங்கள்ல சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவாரு. நீங்க அதை வாசித்து பாருங்க, தெரியும். 4 அதிகாரம் தான், ஆனா ஒரு 5 இடத்துலயாவது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவார். தன்னுடைய சோதனையிலும் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறார். இல்லையா? நம்ம எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருப்போமா? இல்ல, அது ஒரு ஸ்டேட் ஆஃப் எமோஷன். அப்படிதானே? நல்லா கவனிங்க. எத்தனை பேருக்கு நாயின்னா பயம்? கை தூக்குங்க, கை தூக்குங்க. உண்மையை சொல்லுங்க, எனக்கு நாயை பார்த்தாலே பயம் வருது. இல்லையா? பின்னாடி அண்ணனுக்கு பயம் இல்லை. ஆமா, அந்த பயம்டார். ஐயோ வேண்டாம். ஆமா, சரி, தம்பிக்கு பயமே இல்லையாடா, வெரி குட். அங்க பாருங்க, பயப்பட மாட்டேறான். அது நாய்க்கு பயப்படாமலே நிறைய பேர் இருக்காங்க. நான்லாம் பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு 2 தடவை நாய் கடிச்சிருக்கு. அதனால போட்ட ஊசி காரியங்கள்ல எனக்கு பயமே போயிட்டு. இன்னொரு தடவை கடிச்சா நான் கடிச்சு வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு இப்போ தைரியம் வந்து. நாயை பார்த்தா நம்ம ஓடக்கூடாது. ஏன் ஓடக்கூடாது சொல்லுங்க பார்ப்போம். அப்படி கிடையாது, நம்ம ஓடணும்னு நினைச்சாலே அது வரட்டும். நீங்க ஓடலாம் வேண்டாம், உங்க முகத்துல ஐயோ அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க, நாய் உங்களை விரட்டுதான் இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்க நைட் செக் பண்ணிடுமா, நம்ம கேம்பஸை சுத்தி நாய் தான் கிடக்கு. அதுவும் குட்டி போட்ட நாய் கிடக்கு, சாதா நாய் இல்லை. சாதா நாய் கடிச்சா கூட 7 ஊசி, குட்டி போட்டது தொப்புளை சுத்தி 7, அதுக்கு பிறகு 7 அடிஷ்னலா. பார்த்துக்கிடுங்க, கவனமா இருங்க, வெளியில இல்லை பெய்தாதீங்க, சரியா? அது உரிமிச்சுன்னா திருப்பி வந்துருங்க. அமலனே வெளியில நிலவரம் சரியில்லை, அண்ணன் கூட கார்ல ஏறிடுங்க, நடந்து போயிடாதீங்க. இல்லையா? அண்ணன் அதான் விவரமா கார்லயே வராரு. அண்ணா எங்க இருக்கிய? அண்ணே கீழே வாங்க அப்படிங்காரு, கார்ல நிக்காரு. இப்படிங்கிறதுக்குலாம் கார்ல இருந்தாரு. சரி, நாய். ஆமா, நல்லா கவனிங்க. சந்தோஷமும் அப்படிப்பட்ட ஒரு எமோஷன் தான். நமக்குள்ள சந்தோஷமா இருக்க மாதிரியே இருங்க, சாத்தா வந்துடுவான். பார்த்துருக்கீங்களா? சாத்தா யாரு? ஒரு நாய் தான். என்ன கேட்டா அவன் கழுத புளிமை, அவனுக்கு மரியாதையே கிடையாது. நான் அவனை மதிக்கவே மாட்டேன். ஏன்னா என்ன 2 தடவை வண்டியில தள்ளி விட்டான். 3ஆவது தடவை தள்ளுறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஏசணுமோ ஏசிட்டு போயிடணும். இல்லையா? 3ஆவது தடவை தள்ளி விட மாட்டான். ஏன்னா நான் இப்போ பயங்கர பாதுகாப்புக்குள்ள வந்துட்டேன். ஆண்டவரே என்னை தள்ளி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆக்சிடென்ட் கோமா ஸ்டேஜுக்கு போய் நான் பொழைச்சேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு என்னுடைய நார்மல் ஆகுறதுக்கு. இன்னும் நான் நார்மல் கிடையாது. திடீர்னு எனக்கு தலை சுத்து வந்துடும். கடவுள் கிருபையில இந்த ஊழியத்துக்குள்ள இந்த 8 மாசமா நான் சாட்சியா சொல்லலாம், ஒரு தடவை கூட எனக்கு தலை சுத்து வரலை. ரொம்ப நேரம் பேசும்போது கால் கொஞ்ச நேரம் செயலிழந்த மாதிரி ஆகுது. யோசிச்சு பாருங்க. நான் யோசிப்பேன், நான் ஏன் விழுந்தேன்? நான் ஸ்லோவா தானே போனேன். ஆனா அவன் கூட ஃபாஸ்டெல்லாம் வந்திருக்கான். இல்லையா? சாத்தானுக்கு அது விடாது, அவன் விட மாட்டான். சரியா? நல்லா கவனிங்க. தன்னுடைய சோதனை நேரத்திலும் பவுல் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? அஸ்திவாரங்கள்லாம் என்ன ஆகுது? ஆடுது. இரும்பு கம்பி, ஜெயிலு. இது ஒரு விஐபி சிறை, பவுலை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா இது விஐபி சிறைன்னு சொல்றேன்? இந்த சிறைச்சாலைக்காரன் தற்கொலை பண்றதுக்கு தன்னுடைய ஆயுதத்தை எடுப்பான். பார்த்துருக்கீங்களா? அவன் தப்பிச்சு போயிட்டாங்களோ என்ன பயம், எங்க பவுலை தப்பிக்க விட்டா என்னையும் கொன்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட இருக்கான். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? எப்பா சித்ராத, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் ஓடல, நானும் சீலாவும் இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இரவு முழுதும் அவன் வீட்டுல தங்கி இரவு முழுதும் சுவிசேஷத்தை ஆரம்பிச்சு
அவன் மாத்திரம் அல்ல, அவன் குடும்பம் மாத்திரம் அல்ல, அவனை தெரிந்த அநேகர் காலையில் என்ன பண்ணாங்க? ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாங்க. இல்லையா? ஒரே நாள் இரவு. போன இடம் ஜெயிலு, வந்த இடம் மகிமையான இடம். இல்லையா? ஆண்டவர் சோதனைக்குள்ளாக ஒருவேளை அனுமதித்தாலும் தேவன் அதை ஜெயமாக முடிய பண்ணுவார். எப்ப முடிய பண்ணுவாரு? பாலை காய்க்கலன்னா என்ன ஆயிடுது? கெட்டு போயிடும். ஜபம் பண்ணலன்னா என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நான் பால் அப்படின்லாம் நீ பெருமை பேசவே முடியாது. பால்லாம் வெளியில நின்றுட்டு நான் பால் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சாயங்காலம் அது பால் கிடையாது, அது ஏதோ நாறுது, தூக்கி வீசு அப்படின்னு சொல்ற பொருளா மாறிடும். அது ஏதோன்றுவாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்போ ஒருவேளை ஆண்டவர் நம்மை அப்பளுக்கு இல்லாமல் படைத்திருந்தாலும் இந்த ஜெபம் இல்லைன்னா, இந்த அனல் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? ஊழியத்துல நிலைச்சு இருக்க முடியாது. சொல்லுங்க, நீங்க எல்லாம் ஊழியக்காரங்க தான். நான்லாம் ஒரு வாரம் ஜெபமே பண்ண மாட்டேன் பிரதர். ஆனா நல்ல வல்லமையா ஆண்டவர் என்ன பயன்படுத்துறாரு. யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். நான் வேணா என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறேன். அல்ல இல்லையா? அப்படிதானே? பெரிய கிஃப்ட் இல்லை. ஜெபமே பண்ணாம ஒரு பவர் கிடைக்குன்னா இப்போ அண்ணெல்லாம் டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? சொல்லுங்க, அல்ல இல்லையா? சரி, நான் இப்போ ஒரு ஸ்பான்சர் பிடிக்க போறேன். என்ன பண்ண போறேன்? ஸ்பான்சர் பிடிக்க போறேன். அக்கா, நோட்டு பென் வச்சிருக்கீங்களா? நோட்டு பென் இருக்காக்கா? ரைட். பேர் சொன்னா எழுதிருவீங்களா? என்னன்னு சொன்னா எழுதிருவீங்களா? அல்ல இல்லையா? சரி, இந்த 3 நாள் கூடுகைக்கு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏதாவது கேட்டாங்களா? கேட்கலையா? கேட்கல. அல்ல இல்லையா? வெரி குட். அண்ணன் கேட்கவே இல்லை. அண்ணன் தாராள பொருள் கேட்க மாட்டார். நம்ம போய் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். அல்ல இல்லையா? நல்ல வேலை அண்ணே, பரவாயில்லையா? கொஞ்சம் என் மொபைல் பரலோகத்துக்கு ஆல்ரெடி அது கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்குது. அதுல ஒரு லைன் எல்லாம் விழுந்துட்டு அது இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு. சரி, ரைட், ஓகே. அமல்னு வாங்கி வந்துடுறாரு. சரி, நல்லா கவனிங்க. நம்மளால இயன்ற சில காரியத்தை நம்ம பண்ணணும். நான் இன்னைக்கு காலையில பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம பாஸ்டர் பாக்கெட்ல இருந்து ஒரு பில் எடுத்தார். அப்ப என்னன்னா அந்த பில்லு அப்படின்னு, அது மத்தியானத்துக்கான முட்டைக்கான பில்லுனாரு. அப்ப நான் எடுத்து பார்த்தா 570 ரூபா இருந்தது. ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட ஜிபே நம்பர் இருக்கான்னு கேட்டேன். இல்லை, அந்த முட்டைக்காரருக்கே போட்டுருங்க அப்படின்னு அவரை கூட்டிட்டு வந்துட்டாரு. அவருக்கு என்ன பண்ணிட்டேன்? நான் முட்டைக்கான செலவை நான் போட்டுட்டேன். அல்ல இல்லையா? இது என்னால முடிஞ்சது, இயன்ற ஒரு காரியம் என்கிட்ட இருக்குது, கொடுத்துட்டேன். இதே போல நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கேம்ப் முடிகிறதுக்கு முன்னாடி நம்மளால இயன்ற காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? பொறுப்பெடுத்துக்கிட போறோம். இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? 25 லிட்டர் என்ன ஆகுது? எத்தனை லிட்டர் என்ன ஆகுது? 25 லிட்டர் என்ன ஆகுது? 1 லிட்டர் என்ன எவ்வளவு ரூபா? ஆனா எவ்வளவு சொல்லுங்கண்ணே? ஆமாங்கண்ணே, 100 ரூபாய்க்கு என்ன இல்லை, வெண்ணெய் கூட கிடைக்காது. சொல்லுங்க, 220 ரூபா 1 லிட்டர் எண்ணெய். அதாவது கோல்டு வின்னர். நம்ம நல்ல ரிஃபைன்ட் ஆயிலுங்கிறதே க்ரூட் ஆயில் தான். அப்படிதானே? ஆமா. சரி, 25 லிட்டர் நம்ம இங்க செலவு பண்றோம். அதுல நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆனா நான் கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கிறேன். அல்ல இல்லையா? என்ன வாங்கி கொடுத்துட்டாரு? வெண்ணெய் தான் இன்னும் வாங்கல. அடுத்தது மற்ற தேவைகள் என்ன தேவைன்னு சொல்லுங்க. சரி, இங்க பாருங்க, ரூம் ரெண்ட். இப்ப நான் தங்கியிருந்த ரூமே பயங்கரமான வாடகை. இப்போ நாங்க காலி பண்ணி வந்துட்டோம். நாங்க இன்னைக்கு என்ன முடிவெடுத்திருக்கோம்னா, நைட் வரை இங்கேயே இருந்தோம்னு முடிவெடுத்திருக்கோம். ஆமா, இல்லைண்ணே, ரூம் இப்போ உடனே புக் பண்ணாதீங்க, நைட்டு புக் பண்ணிருங்க. அப்படியா? சரி சரி சரி. ஓ சரி சரி. அப்ப நம்முடைய தேவைகளை சந்திக்கணும். சின்ன சின்ன ஒரு சந்தோஷம் தானே. என்ன இப்போ எனக்கு ஒரு முட்டை, அது பெரிய காரியம் இல்லை. ஒரு எண்ணெய் இப்போ சந்திச்சுக்கப்பட்டுட்டு பலசரக்கு ஜாமான் வாங்கியிருக்கோம். வெங்காயம், தக்காளி 3 நாளைக்கும் அதுவே ஒரு பெரிய தொகை வரும். பாலமுருகன் ஸ்பான்சரா? அல்லே இல்லையா? கலக்கிறீங்களே, என்ன வேற லெவல்ல பண்றீங்கள? சூப்பர். ஆனாலும் தேவைகள் ஏராளம், நம்ம கண்டிப்பா செய்வோம். இல்லையா?
நீங்க இருக்கிற ஊழியங்கள்ல அண்ணனை எப்பவும் நினைச்சுக்கிடணும். ஜெபிக்கும் பொழுது அண்ணனை நினைச்சுக்கிடணும். அண்ணன் நீங்க கேட்க அந்த அக்கௌண்ட் நம்பர் எப்பவுமே நீங்க வச்சுக்கிடலாம், போட்டு விட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லையா? ஏன்னா நான் யோசிக்கிறேன், நான் மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அண்ணவரே என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா என் தசம பாகத்தை ஃபுல்லா என்னதான் கொடுக்கணும்னு வச்சிருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க, அண்ணனுக்கு தான் கொடுக்கணும்னு இருக்கேன். எவ்வளவு எனக்கு இப்பவுமே தசம பாகம் 6000 ரூபாய் வர்ற மாசத்துல இருந்து நான் என் ஒய்ஃப்ட சொல்லி 6000 ரூபாய் என்ன பண்ணணும், மாசம் மாசம் போட்டுடணும். எங்க போட்டுடணும்? கோயில்பட்டிக்கு அனுப்பணும். திருப்தியா இருக்கலாம், மிஷினரி போட்டுடலாம். ஆனா நீங்க உடனே போடாதீங்க, கொஞ்சம் ஒரு மாசம் வாங்கி வச்சுட்டேன். ஆனா இல்ல, நான் முடிவு எடுத்திருக்கேன், அந்த எப்படியாவது நம்ம செய்யணும். மிஷினரி தாங்கினா அதெல்லாம் ஈஸியா தாங்கிடலாம். என் சார்பாக ஒரு மிஷினரி தாங்கிடலாம். 6000 ரூபாய் நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க, இதுதான் என்னது கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ லைவ் இன் ஆக்ஷன் நடக்கு பார்த்தீங்களா? ஒரு ஆலயத்துக்கு போயிருக்கும்போது ஒரு உபதேசியார் சொன்னாரு, 10 நாள் விபிஎஸ் நடத்த போறோம், யார் யார் சாப்பாடு போட போறீங்க, 2 நிமிஷம் டைம், கை தூக்குங்கன்னு மைக்க ஆஃப் பண்ணி கீழே வச்சாருங்க. 11 கை தூக்குச்சு. அல்ல இல்லையா? கடைசியில் ஒருத்தர் சமாதானம் பண்ணி அடுத்த வருஷம் விபிஎஸ் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. இப்படி இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் தர்றேன்னு சொல்லணும், கொடுங்கள் அப்பொழுது கூட கூட கொடுக்கப்படும். ஆமா, அமுக்கி குலுக்கி, ஆமா பாருங்க, சத்தம் வரக்கூடாது. அல்ல இல்லையா? வலது கை செய்யறது இடது கை தெரியக்கூடாது. அப்ப எதுக்கு நீங்க முட்டை கொடுத்தது சொன்னீங்கன்னு சொல்லிடாதீங்க, நான் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கேன், அவ்வளவுதான். சரியா? இல்லையா? சரியா? என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே, அப்படித்தானே? இப்ப நம்மளால மாற்றுத்திறனாளிகளை கூட்ட முடியுமா? தூத்துக்குடியில 100 மாற்றுத்திறனாளிகளை அண்ணன் கூட்டிட்டாரு. கை தட்டுங்க. சத்தியமா சொல்றேன், நான் மட்டும் பிஷப்பா இருந்தா அண்ணன் எல்லாம் தனி ஒரு துறையை ஆரம்பிச்சு டைரக்டரா போட்டு உட்கார வச்சுருவேன். இன்னும் நீங்க வேலைக்கே போகாதீங்க, நான் சம்பளம் தரேன், மாற்றுத்திறனாளிகளை மட்டும் என்ன பண்ணுங்க, கண்டுபிடிச்சு அந்த கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லுவேன். இல்லையா? அதனாலதான் என்னமோ ஆண்டவனுக்கு பிஷப் ஆக்கல. சரியா? விடுங்க. நம்ம பாருங்க, மாற்றுத்திறனாளிகளை தேடி தேடி அவர்களை பிடித்து அவர்களை ஊழியர்களாக உருவாக்கி அவருடைய வாழ்க்கை தரத்தை அவங்க கையாண்டக்கூடாது, அவங்க பிச்சை எடுத்துடக்கூடாது. இப்ப நம்ம ஆண்டனி என்ன பாருங்க, அவரெல்லாம் ஒரு பெரிய நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு இவ்வளவு பெரிய குடும்பத்தை நடத்தலாம் இருப்பாங்க, அவரை நம்பி இருக்கு. அவர் அக்கா நீங்க வேலை பார்க்கீங்களா? நீங்க அக்கா வேலை பார்க்கீங்களா? வேலை பார்க்கல பாருங்க. அப்போ அந்த குடும்பத்தையே என்ன பண்றாரு, தனியா தன்னுடைய இயலாமையில என்ன பண்றாரு, ஆண்டவரை நமக்கெல்லாம் காட்டுறாரு. இல்லையா? எப்படி? ஆமா தெரியும். நான் இங்க பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறான், துதிக்கிறதோட நிப்பாட்டாம ஆண்டவரை அறிவிக்கிறான். இல்லையா? யோசபாத் ஆண்டவரை அறிவிக்கிறான். அவர் பெரிய ஊழியக்கார நிறுவனத்துடைய தலைவர், 4 மாவடி இயேசுடிக்கிறார் மாதிரி அந்த காலத்துல யோசபாத் ராஜா ஒரு பெரிய ஆளு. அவனுக்கு ஏகப்பட்ட கிளைகள், அநேகருக்கு ஊழியத்தை நிறைவேற்றிருக்கிறான், ஊழியர்களை நியமிச்சிருக்கிறான், சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறான், பண்டக சாலைகளை கட்டியிருக்கிறான். அவன் காணிக்கைகளை வைக்கிறதுக்கு மக்களை கொண்டு கொடுத்தாங்க. இல்லையா? இப்ப நான் எல்லாம் உங்கள்கிட்ட கெஞ்சி போராடிட்டு கிடக்கேன், ஐயா இது வேணும் அது வேணும். யோசபாத்து கேட்கவே இல்லை, எப்பா போதும்பா, ஒரு யுத்தத்துக்கு போனா அங்க கிடைக்க தங்கத்தை வேற வைக்க இடம் இல்லை, வைக்கிறதுக்கு என்ன பண்ணானா, ரூம் கட்டினானா. யோசித்து பாருங்க, காணிக்கைகளை சேர்த்து வைப்பதற்கு லாக்கர்ஸ் கட்டியிருக்கான். ஒரு ஆண்டவரை நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்கிறவன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஒருவேளை நிறைய பேர் நம்ம இங்க வந்திருக்கிற எல்லாருமே டிபெண்ட் தான், கரெக்டா? மாற்றுத்திறனாளிகள் நம்ம எல்லாருமே யாரையும் சார்ந்துதான் நம்ம வாழ்க்கையே இருக்கிறோம். நம்ம சொல்ற காரியம் என்னது, ஆண்டவரை நம்ம சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? சார்ந்து இருக்கலாமா இருக்கக்கூடாதா? ஒரு சின்ன பாடலை ஒரே ஒரு ஸ்டான்ஸாவை பாடி நம்ம அடுத்த இன்னும் கொஞ்சம் நான் முடிக்க போறோம். இன்னும் ஒரே ஒரு நபரை குறித்து நம்ம தியானித்து முடிக்க போறோம். சரியா? ஒரே ஒரு ஸ்டான்ஸா
என் காதை தள்ளாட ஓட்டார், என்னை தேவன் உறங்கார், என் தள்ளாட ஓட்டார், தேவன் உறங்கார். வலப்பக்கத்தில் நிழலாம் அழுவார் காவலே, வலப்பக்கத்தில் நிழலாம் சூரிய பகலில் சந்திரன் எனக்கொத்தாசை நிராயம், எனக்கொத்தாசை மலைகள் பெயர் தரந்தி புவியகத்தி மலைகள் பெயர் மாறிடுமோ இருமை நானும் ஆறுதல் பூமி படைத்த வல்லவே இடமிருந்தே, வாழ பூமி படைத்த என்ன கடந்தான பைரவாதே என் கண்ண பர்வதம் நீராய் கண்கள். நம்ம ஏன் ஜெபிக்கணும்? ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? நல்லா கவனிங்க. எப்பெல்லாம் ஒத்தாசை இல்லையோ அப்பெல்லாம் நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கறோம்ல. நம்முடைய கால்களை தள்ளாட ஓட்டார், நம்மை காக்கிற தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதே இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் அப்படிங்கிறது ஒரு சிறிய நாடுங்க. அதை சுற்றி பாளையம் தங்கி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய மயிரை கூட என்ன பண்ண முடியல, தொட முடியல. அல்லேலூயா. அவர்களுடைய மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. முடி ஒன்றொன்றும் இல்ல, எத்தனையோ வருஷமா அணு உலையை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சூடாக்கிட்டே இருக்கிறான். அதை என்ன பண்றான், என்ரிச்மெண்ட்ங்கிறாங்க, அந்த நியூக்ளியர் பிளான்ட். ஆனா அவனால ஒன்னும் பண்ண முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதர்கள் மிக குறைவு உலகத்துல, இத்தனை % தான். ஆனா அவங்க நினைக்காம எதுவும் நடக்காது. அல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், இஸ்ரவேலை நான் கைவிடுவதில்லை, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். அவர் ஓனர்ஷிப் எடுக்கிறார். எப்பா நீ ஏன் ஆளுப்பா, நீ எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லா வேலையும்
நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நல்லா கவனிங்க. எஸ்தர் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய தேசத்திற்கு ரட்சிப்பை உண்டு பண்ண, தன்னுடைய ஜனத்திற்கு ரட்சிப்பை உண்டு பண்ண ரட்டுடுத்தி உபவாசம் இருந்து அவள் ஜெபிக்கிறதை நாம் காண்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை அவன் ராணியா இருக்கிறான், அவன் நினைச்சா எப்படினாலும் அதை என்ன பண்ணலாம், மாத்திரலாம். ஒருவேளை அந்த அகாஸ்வேரு ராஜா அந்த கோலை அவளுக்கு நேரம் நீட்டலைன்னா வஸ்தியை தள்ளி விட்டது போல அவளையும் என்ன பண்ணிடுவாங்க, தள்ளி இருந்திருப்பாங்க. அவளுக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரம் திக் திக் தருணங்கள் தான். எஸ்தருடைய புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவன் உள்ள போனா பொழைச்சா, கதவு திறக்கலன்னா செத்தா. யோசிச்சு பாருங்க. ஆனா தன்னுடைய தேசத்திற்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு, ஒரு கூட்ட ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அவள் தன் கண்ணீரை வடிக்கிறாள். ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசம் இருக்கிறாள். மகா சத்தமிட்டு அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறாள். நல்லா கவனிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். மகா சத்தமிட்டு அழுது யாருடைய ஜெபத்தை ஆண்டவன் கேட்காம இருந்ததில்லை. ஆகாருடைய ஜெபம் உங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் சத்தமிட்டு அழுதார்களோ, இல்லையா, உங்க ஆண்டவர் கிரிய செய்வார். ஆண்டவருக்கு பிடிக்காதது அழுது, பிடிக்காதது அழுறது. லாஸ்டர் பார்க்க போறாங்க, அங்க எல்லாம் அழுறாங்க. ஐயோ ஆண்டவரே, நீங்க கடந்த முறை எங்க வீட்டுக்கு செய்தி விடுக்க வந்திருக்கும் போது கூட எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் லாஸ்டர் தானே பார்த்தாங்க சொல்லியிருப்பாங்க. மார்த்தாள் மரியாள் சொல்லியிருப்பாங்க. பாருங்க, என்னுடைய தம்பி இறந்து போயிட்டான்னு சொல்லும் பொழுது ஒரு மனம் கசந்து இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, நம்மளை ஒருபோதும் தள்ளுகிற தேவன் அல்ல. நாமெல்லாம் சோசன் பீப்புள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்மெல்லாம் பொன்னாக ஜொலிக்கிறவர்கள். அல்லேலூயா. நான் சொல்லட்டா, இந்த தரங்கம்பாடியில் நீங்க எத்தனை மீட்டிங் நடக்குது? ஒரு 10 மீட்டிங் நடக்குமா? அதுல எத்தனை பேர் ஊழியக்காரங்க? 4 மீட்டிங் நடக்குமா? அதுல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரங்க? 2 மீட்டிங் இருக்குமா? அதுல உண்மையிலே ஊழியம் மனதுங்கிற ஒரு மீட்டிங்ல தான் இருப்பான். அந்த எல்லாரும் நம்ம தான். இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சோசன் வெசல், நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். பொன்னை போல் விளங்க பண்ணுகிறார். இந்த இடத்துல நம்மை அழைத்ததின் நோக்கமே நமக்காக ஜெபிப்பதற்காக அல்ல, மற்றவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக்க நாம் ஜெபிக்க வேண்டும். இல்லையா? மற்றவர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்க நம்ம பண்ணலாமா? நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போமா? யாரும் கண்களை மூடி நாம் ஒரு விசை நாம் ஜெபித்து அடுத்த செஷனுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போறோம். எல்லாரும் கண்களை மூடி என்னோட சேர்ந்து நீங்க ஜெபிக்க போறீங்க. ஜெபத்தின் ஆவி, ஜெபத்தின் வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னால 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியலப்பா, ஆனா நீங்க எதிர்பார்க்கிறது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷமாவது நீங்க ஜெபிக்கணும்னு கேட்குறீங்கப்பா. உன்னுடைய தசம பாகம் 24 மணி நேரத்துல 10ல் 1 பங்கை நீங்க கேட்குறீங்கப்பா. ஆனா நான் உங்களுக்கு தரதில்லை சப்பா. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஆமாண்டவரே, இந்த நேரத்திலே ஊழியர்களாக நாங்கள் எங்களுடைய தவறுகளை உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்காமல் இங்கு வந்துவிட்டோம் அப்பா. ஆனால் இனிமேல் நாங்கள் அப்படி இல்லாமல் ஜெபம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய ஆவியிலே நாங்கள் உற்சாகம் உள்ளவர்களாக தினமும் காலை மாலை மதியம் தானியேலை போல எருசலேம் தேவாலயத்தை நோக்கி நாங்கள் கைகளை தூக்கி ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு எல்லா கரங்களை தூக்குவோமா? நம்முடைய 2 கரங்களையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்ம ஏறெடுத்து பார்க்கணும். 2 கரங்களை தூக்கி, அப்பா அப்பா எனக்கு என்னால முடியல சுவாமி. ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால என்னால முடியல. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குப்பா, நிறைய சிந்தனையின் பாவங்கள்
ஆண்டவரே என்னுடைய குடும்பங்கள், கடன் பிரச்சனைகள், சுமைகள், ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே என்னை அழுத்தி கொண்டிருக்கிறதப்பா. நான் ஒரு விஷயம் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியர்களுக்காக ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நான் உங்கள் தலையிலே கரங்களை வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய வல்லமையை தெளிக்கிறேன் அப்பா. ஜெப ஆவியை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே உண்மையே நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஜெப சிந்தனையை கொடுங்க ஆண்டவரே. எப்படியாக தானியேல் ஜெபித்தார், எப்படியாக ஆண்டவரே எஸ்தர் ஜெபித்தார், ஆண்டவரே எப்படியாக பவுல் ஜெபித்தார், எப்படியாக யோசபாத் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபித்து செய்தார், நாங்களும் ஜெபித்து முன்னேற தேவன் தாமே எங்களுக்கு கிருபைத்தார்கள். மீதியாக கத்து தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உங்க எல்லாருக்குமே நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு டைரி கொடுக்குறோம். பாப்பாவா ஜனம் யார் யாருக்கு வேணும் கேட்டு கொடு. யார் யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. என்ன பென் இருக்கு, அந்த பேப்பர் இருக்கு, நீங்க வாங்கிடலாம். சரி.